அடுத்து நாங்கள் வருவோம் அல் மகாசித் அத் தஹ்சீனியா என்று சொல்ற விஷயம். அது பற்றி இமாம் ஷாத்திபி எப்படி வரைவிலக்கணம் சொல்றாருன்னு பாருங்க. அவர் சொல்றாரு, அல் அஹ்து பிமா யலீகு மின் மஹாசினில் ஆதாத் வ தஜன்னுபில் அஹ்வால் அல் முதன்னஸாத் அல்லதி தஅனஃபுஹா அல் உகூலுர் ராஜிஹாத் வ யஜ்மஉ ذلك قسم مكارم الاخلاق. அல் மகாசித் அத் தஹ்சீனியா என்று சொல்ற நேரத்தில் இமாம் ஷாத்திபி எப்படி அதை சொல்றார் என்றால், அழகான நடைமுறைகள், அழகான நடைமுறைகளுக்கு ஒத்து செல்லக்கூடியதை எடுத்தல், அசுத்தமான சூழ்நிலைகளை தவிர்த்தல் என்று சொல்றது, அல்லது கலங்கமான சூழ்நிலைகளை தவிர்த்தல். சராசரி இயல்பான மனித மூளையே அதை வெறுக்கும், அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இயல்பான மனித அறிவே ஏற்றுக்கொள்ளாத கலங்கமான அசுத்தமான சூழ்நிலைகளை தவிர்த்தல். கிஸ்மு மக்காரிமுல் அக்லாக். கிட்டத்தட்ட இது அவர் சொல்லுவார் என்னடா, இந்த அதாவது கிஸ்மு மக்காரிமுல் அக்லாக், இப்போ நாங்கள் ஃபிக்ஹ்ல அல்லது இஸ்லாமிய ஷரியா பரப்புக்குள்ளால அதாவது உயர் பண்பாடுகள் என்று சொல்லி நாங்கள் ஒரு பகுதியை பேசுவோம். அந்த பகுதி முழுக்க இந்த மக்காசித் தஹ்சீனியாவை மையப்படுத்தியது என்று சொல்றாரு. அதான் அந்த வைஜ்மா அதாலிக்க கிஸ்மு மக்காரிமுல் அக்லாக் என்று சொல்றது. ஏன் இந்த மக்காரிமுல் அக்லாக் சம்பந்தமான விஷயங்கள் இஸ்லாத்துல பேசப்பட்டு இருக்கின்றன என்று சொல்றது. அப்ப ஆதாபுகள் ஏன் பேசப்பட்டிருக்கின்றன, அடுத்த மனுஷனை பார்த்து புன்னகைக்கணும், அவனை நாங்கள் மதிச்சு நடக்கணும், அவனோட மனசு நோகிக்கப்படாது, அவனோ கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்படாது, சத்தத்தை உயர்த்த கூடாது. இப்படி இந்த வகையான மஹாசினுல் அக்லாக் ஆதாப் இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னா, அவர் சொல்ற இந்த கிஸ்மே எதை மையப்படுத்தியது அல்லது எதற்காக இந்த அல் மகாசித் அத் தஹ்சீனியா என்று சொல்ற விஷயம். அப்ப எங்களோட வாழ்க்கையை அழகுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம், வாழ்க்கைக்கு ஒரு அழகு, ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, இவற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம். அதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அல் மகாசித் அத் தஹ்சீனியா என்று சொல்லுவோம். அப்ப அதுவும் இயல்பாக மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையும் அல்லது ஒரு தரமும் தான் அது. அப்ப மனுஷ வாழ்க்கைக்கு அதுவும் தேவை, அதுவும் முக்கியமான இஸ்லாம் எதிர்பார்க்கிற ஒரு அடைவு தான். இப்போ சாதாரணமாக நாங்கள் சாப்பிடுதல் என்று சொல்றோம். ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வர சொன்னா, அந்த ஃப்ரூட்ஸை அப்படியே கடையில் வாங்கி வந்து சுப்பிங் பேக்கோடு அப்படியே வச்சுக்கிட்டாலும் அதுவும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தது தான். அதை அழகாக கட் பண்ணி ஒரு சிஸ்டமாக அழகாக வச்சு அப்படியே கொண்டு வந்து தந்தா அதுவும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தது. ரெண்டுமே ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றதுக்கு கொண்டு வந்தது. ஆனால் இரண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசம் என்ன? அந்த அழகியல் தான். அந்த அழகியல் அது மனுஷன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இல்லையா? நீங்க சாதாரணமாக இந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக தேவையில்லை, இந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு இருந்தாலும் அங்கே கிச்சனுக்கு போனால் அப்படிதான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படிதான் வச்சு அன்னசிக்காய் வெட்டி அன்னசிக்காய் மாதிரியே செஞ்சு வச்சுப்பான். அப்போ எடுத்து சாப்பிடணும்னு சொல்லி ஒரு ஃபீலிங் கொண்டு வரும். அப்படி இல்லாமல் பேக்காக குமிச்சு வச்சிருந்தா எங்களுக்கு இப்போ அதை இழுத்து பிச்சு உரிச்சுக்கிட்டெல்லாம் ஈக்கலுமா, இது ஃப்ரூட்ஸே தேவையில்லை ரெண்டு போட்டு போகிற அந்த மைண்ட் செட் தான் வரும். அப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்த அழகியல் பற்றிய அல்லது அது சம்பந்தமான அந்த தேவை, அந்த சூழலில் அந்த சாப்பிட்றதற்கும் உரிய அந்த என்ன சொல்கிறார், அந்த இயல்பான விருப்பும் இயல்பான அந்த ஆர்வமும் அதெல்லாம் வரும். அப்போ மனுஷன் இயல்பாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் ஒன்று தான். அப்போ அது நிறைவேற்றப்படுதல் என்று சொல்றதான் நாங்கள் சொல்லுவோம் மக்காசித் அத் தஹ்சீனியா என்று சொல்லுவோம். அப்போ அதைத்தான் அல் அஹ்து பிமா யலீகு மின் மஹாசினில் ஆதாத். அப்போ சொல்றால் அழகிய நடைமுறைகளில் பொருத்தமானதை கடைபிடித்தல் என்று சொல்றது, கலங்கமான அசுத்தமான பொருத்தமற்ற விஷயங்களை தவிர்த்து கொள்ளுதல் என்று சொல்றது. அப்போ அது மக்காசித் அத் தஹ்சீனியா என்று சொல்றது. அப்போ இது இமாம் ஷாத்திபி சொன்ன வரை விளக்கம். நாங்கள் அடுத்து வருவோம் இப்னு ஆஷூர் சொன்ன வரை விளக்கம். மகான பிஹா கமாலு ஹாலில் உம்மா ஃபீ நிதாமி ஹத்தா தஈஷ ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் வலஹா பஹ்ஜத்து மம்பர் ஃபீ மர்ஆ பகியத்தில் உமம்
ஹத்தா தகூனல் உம்மல் இஸ்லாமியா மர்ஹூபன் ஃபில் இந்திமாஜி ஃபீஹா. இங்கே சொல்லப்படுகின்ற விஷயத்தை பாருங்கள். உண்மையிலே இந்த மகாசித் தஹ்சீனியாவுக்கு இமாம் இப்னு ஆஷூருடைய இந்த வசனங்கள் தான் உண்மையில் இதில் ஈசமதம் சொல்லப்பட்ட பெஸ்ட் வார்த்தைகள் அல்லது அந்த அந்த கன்செப்டை எல்லாரும் சொல்கிற விஷயத்தை தான் நான் அதை ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் அழகான ஒரு கன்செப்டாக முன் வச்சிருக்கிற இமாம் இப்னு ஆஷூர். இப்போ ஷாத்திபியினுடைய வரை விளக்கணமும் அந்த கருத்தை பேசுகிறது, பேசிக் அந்த கன்செப்டை பேசுகிறது. ஆனால் அதை இன்னும் அழகாக ஹைலைட்டாக உம்மத்தை மையப்படுத்தி அந்த விஷயத்தை முன் வச்சது இமாம் இப்னு ஆஷூர் தான். அப்போ அவர் சொல்கிறத பாருங்கள், எதை நாங்கள் மகாசித் தஹ்சீனியான்னு சொல்லுவோம் என்றால், எந்த விஷயம் இருந்தால் ஒரு சமூகத்தினுடைய அந்த முழுமை தன்மை பிரதிபலிக்கும், அந்த சமூகம் கம்ப்ரிஹென்சிவ் ஆகும், முழுமையாக இருக்கிறார்கள், எல்லா விஷயமும் அவங்களால நடக்குது என்று சொல்ற. அப்ப எது 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 வந்து அந்த அந்த சொசைட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடியது, முழுமைப்படுத்தக்கூடியது என்று சொல்றது. அது அப்படி அந்த விஷயத்தை நாங்க சொல்லுவோம் மகாசித் தஹ்சீனியா என்று சொல்லி. அதே இப்போ ஃபீனுபாமிகா அந்த அந்த சமூக கட்டமைப்புல அதை அந்த சமூக சொசைட்டியோட நிலைமையை வந்து முழுமைப்படுத்தக்கூடிய காரணிகள். அப்படி இருந்தா அந்த அந்த சமூகம் எப்படி வாழும், அந்த விஷயம் இருந்தா ஆமினா முத்துமா இன்னாவாக இருக்கு. அப்ப பாதுகாப்போட நாங்க சொல்லுவோம் ஒரு ஸ்திரத்தன்மைன்னு. அப்ப அந்த அமைதியும் ஸ்திரத்தன்மையும் பாதுகாப்பும் இந்த வகையான ஒரு சொசைட்டியாக அந்த சொசைட்டி இருக்கு. இப்போ சாதாரணமாகவே நாங்கள் ஒரு நாடு என்று சொல்லி எடுத்து பேசுகின்ற நேரத்தில் எல்லா தலைவர்களும் நாடு என்ற கன்செப்டை பற்றி பேசுகின்ற எல்லாருமே சொல்ற அந்த அந்த நாட்டில் எப்படியான ஒரு வாழ்க்கை தேவை, அமைதியும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு ஒரு வாழ்க்கை தேவை என்று சொல்றது. அப்ப அந்த அமைதியும் ஸ்திரத்தன்மையும் கொண்டு வரக்கூடிய அந்த காரணிகளை நாங்கள் சொல்லுவோம் அது மகாசித் தஹ்சீனியா என்று சொல்லுவோம். அது சொல்றாரு பாருங்க, அந்த காரணிகள் இருந்தா, அப்படியான சூழல் இருந்தா ஏனைய சமூகங்களுக்கு முன்னால அவங்களுக்கு முன்னால நாங்கள் அழகாக தோன்றும். எங்களோட காட்சி எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுத்த நாடுகளோட நகரங்களை பார்க்குற நேரத்துலையும், அவங்களோட அந்த ட்ரெயின்ஸை பார்க்குற நேரத்துலையும், அவங்களோட பஸ்ஸுகளை பார்க்குற நேரத்துலையும், அவங்களோட இதுகளை பார்க்குற நேரத்துலையும் அது எப்படி எங்களுக்கு தோணுது, பஹஜத் மன்பர். அப்போ ஒரு அழகான ஒரு காட்சி. அது வந்து உண்மையிலே அப்படி இல்லாத நிலைமையிலே மக்கள் வாழே. ஆனால் இந்த நிலைமை வந்து அடுத்தவர்கள் எல்லாத்திலையும் அந்த கவனத்தை ஈர்க்கிற விஷயம், எங்களை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது எந்த அளவுக்கு போகணும்னு சொன்னா, எல்லாருலேயும் அடுத்து எல்லாருக்கும் ஒரு விருப்பம் வரணும். இந்த சமூகம் தான் நாங்கள் பின்பற்றுறதுக்குரிய சமூகம். நாங்கள் கலக்கோணமாக இருந்தால் இவங்களோட தான் நாங்கள் இரண்டரை கலக்கோணும் என்று சொல்ற அந்த விருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையான அந்த காரணம் அதான் நாங்கள் சொல்லுவோம் அல் மகாசித் தஹ்சீனியா என்று சொல்லுவோம். அப்போ அந்த அடுத்த சமூகங்கள் வந்து எங்களை ஒரு முன்மாதிரியாக கொள்வதற்குரிய காரணம். அப்போ அது பௌதீகம் சார்ந்ததாக இருக்கலாம், எங்களோட நடத்தை சார்ந்ததாக இருக்கலாம், பல விஷயங்கள் அதில் உள்ளடங்க முடியும். இதெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் அல் மகாசித் தஹ்சீனியா. அப்போ அந்த மகாசித் தஹ்சீனியாவை வந்து நாங்கள் ஒரு தனி மனுஷனாக பார்த்தாலும், இப்போ இதே விஷயத்தை அப்படி ஒரு தனி மனுஷனுக்கும் நாங்கள் அப்ளை பண்ணிடுவோம். ஒரு தனி மனுஷனை வந்து அவனை கம்ப்ளீட் பண்ணுகின்ற பண்புகள் எது நாங்கள் சொல்லுவோமே. இப்போ ஹதீஸ்ல வருகிற ரசூலுல்லாஹ் சொன்னார், அல் முஃமினு இல்ஃபுன் மஅலூஃப், அவன் பழகுகின்றவன் பிறர் அந்த அவனோடு வந்து பழகக்கூடிய நிலைமை ஒன்று இருக்கும் அவனை பொறுத்தவரையில். இப்போ சாதாரணமாக நாங்கள் அந்த அந்த இன்னொரு ஆளோட ஒரு அந்த பழகுகின்ற விருப்பம் எப்போ வரும், அவர்கிட்ட இருக்கின்ற சில உயரங்கள் தான் அந்த இதை கொண்டு வரும். நாங்கள் ஒரு கிளாஸில் 20 பேர் ஈகிறாங்கன்னு சொன்னா எல்லாரோட உயரமும் உண்டாயிக்காது. ஃபிசிக்கல் உயரத்தை நான் சொல்லலை, அவங்களோட அந்த என்னது அவனோட அந்த ஒழுக்க உயரம் ஈக்குமே. ஒழுக்க உயரம் வந்து எல்லாரும் இதாக இருக்கு. இப்போ சிலர் வந்து அவங்க பேசினாலே அவங்க பேசுகிற ஒரு டோன் ஒன்று இருக்கு, அவங்க அடிக்கிற அடிக்கிற வகை வகை ஒண்டி அந்த அதோட லெவல் என்னன்றது. இன்னும் சிலர் வந்து அந்த மாதிரி லெவல் ஜோக்கெல்லாம் அடிக்க மாட்டாங்க, அந்த அந்த வகையான வார்த்தை பிரயோகங்களையும் பயன்படுத்த மாட்டாங்க.
அப்ப அவங்களோட உயரம் உண்டி பிறருடைய கண்ணில் வந்து யாரோட வந்து உண்மையிலே அந்த மிங்கில் ஆகிறதுக்காக விருப்பப்படுவாங்க கூட இந்த உயரம் குறைஞ்ச ஆக்கள் தேவை நான் சொல்றேன் அந்த உயரம் கூடினாக்கள் தான் அந்த அந்த மிங்கில் ஆகிறதுக்கு விருப்பப்படுவாங்க. அப்ப நான் சொல்ல வந்தேன் என்றால் அந்த இந்த இந்த உயர வேறுபாடு இருக்கும், இதை நீங்க பார்க்க. அப்ப இப்ப இது தனி மனுஷன் என்று சொல்லி பார்க்கிற நேரத்திலையும் ஒருத்தரோட வந்து நாங்க பிறர் பழகிறதுக்கும் அவரை பத்தி அவரோட குவாலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தூண்டுதலாக இருக்கும். பிறர் பழகிறதுக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கொள்ளணும் விரும்புறதுக்கும் அவர் பல விஷயங்கள் அவர் நீட்டாக இருப்பாரு, சத்தம் போட்டு பேச மாட்டாரு, அல்லது மிச்சம் ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. இப்படி பல விஷயங்கள் நாங்கள் சொல்லு. அப்ப இந்த எதிர்பார்ப்பு இயல்பாக மனுஷனுக்கு உள்ளது, எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது. இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் மக்காசித் தஹ்சீனியா என்று சொல்லுவோம். அப்ப இதை ஒரு சமூகத்துக்கு கொண்டு வந்து அப்ளை பண்ணோம்னா அந்த அந்த சொசைட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய விஷயம். அதே மாதிரி அடுத்த ஆக்களோட பார்வையில வந்து எங்களுக்கு ஒரு அழகிய தோற்றத்தை தரக்கூடிய விஷயம். அதே மாதிரி அடுத்த ஆக்கள் எங்களை பின்பற்றி வருவதற்குரிய ஒரு விஷயம். அதைத்தான் சொன்ன மக்காசித் தஹ்சீனியா என்று சொல்லுவோம். இப்போ நாங்கள் சாதாரணமாக சொல்றோம் தானே, அதாவது இப்போ முஸ்லீம் சொசைட்டி என்று சொல்றது வந்து அடுத்த மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனா எங்களை முன்மாதிரியா கொள்ளணும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை நோக்கி முன்மாதிரி என்று சொல்றதனுடைய பொருள் என்ன? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அவர்ல எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றதனுடைய மீனிங் என்ன என்று சொன்னா, முஸ்லீம் சமூகம் அந்த முஸ்லீம் சமூகத்தை அடுத்த சமூகங்கள் ஒரு உஸ்வாவாக கொள்ளும், முன்மாதிரியாக கொள்ளும் என்று சொல்றோம். அப்ப ரசூலுல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார், நாங்க அவரை பின்பற்றினால் என்ன நடக்கும் என்றால் ஏனைய சமூகங்கள் எல்லாம் எங்களை ஒரு 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 மாடர்ன் சொசைட்டியாக அல்லது மாடல் சொசைட்டியாக பின்பற்றுவதற்குரிய ஒரு சொசைட்டியாக பார்க்கிறதுக்கான அந்த சூழலை தோற்றுவிக்கும். அப்ப ஆனா இன்றைக்கு எப்படி பிராக்டிஸ்ல எப்படி இருக்கிறது? அதாவது முஸ்லீம் சமூகத்தை நோக்கி இப்போ முஸ்லீம் சமூகத்தில் இந்த மக்காசித் தஹ்சீனியாவை நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? அப்போ அதான் முகமது அப்து வந்து ஆரம்ப நாட்களில் அவர் ஐரோப்பிய உலகத்துக்கு விஜயங்கள் போயிட்டு வந்து போட்டு சொன்னார் என்னடா, அரபு நாடுகளில் வந்து இஸ்லாம் அகீதாவாக இருக்கிறது, ஆனால் இஸ்லாம் வாழ்வாக இல்லை என்று சொன்னார். ஐரோப்பிய நாடுகள் இஸ்லாம் அகீதாவாக இல்லை, ஆனால் அங்கே வாழ்வாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ அதில் பொருள் என்ன? அந்த அதாவது அது வாழ்வாக இருக்கிறது என்று சொல்றதனுடைய அந்த பொருள் என்ன? அப்போ அந்த அந்த மக்காசித் தஹ்சீனியா அந்த நாடுகளில் இருக்கிறது. அன்னைக்கு இந்த ஜப்பானில் இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு வந்து, நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் ஒவ்வொரு ஐட்டம் விற்கிறதுக்கு வச்சிருப்பாங்க தானே, சாண்ட்விச் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைஸ் போடுறது மாதிரி இங்கே விலை தானே போட்டிப்பாங்க. அவங்க முக்கியமான ஒரு விஷயம் போட்டுப்பாங்க, அந்த உணவோட கலோரி பிரமாணம் எவ்வளோ என்றதை போட்டிப்பாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சாப்பிட வேண்டிய கலோரி பிரமாணம் முடிகிறது எதுனா 1500 1800 அப்படி ஒரு கணக்கு கொண்டிருக்குது. அவ்வளோ கலோரி பிரமாணம் தான் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிட்டா தான் இந்த கொழுப்பு கட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ அந்த கலோரி பிரமாணம் சாப்பிடுவாங்க. அப்போ பாருங்க, அவன் அதுக்கு உரிய அந்த விஷயத்தை சரியா வச்சு தான் ஒவ்வொரு ஆளுக்கும் பிளான் பண்ணி அழகா சாப்பிடு. அந்த கலோரி பிரமாணம் வார மாதிரிக்கு ரைட், இந்த 2 ஐட்டத்தையும் சாப்பிட்டா எனக்கு காலை சாப்பாட்டுக்குரிய கலோரி கிடைச்சி, இது 2ஐயும் சாப்பிட்டா பகல் சாப்பாட்டுக்குரிய கலோரி கிடைச்சி, இதையும் சாப்பிட்டா இரவு சாப்பாட்டுக்குரிய கிடைச்சி. அப்போ அன்றைய நாள் அவன் உடம்புக்கு தேவையான சத்து அவனுக்கு கிடைச்சிட்டு, அப்போ அவனுக்கு சுறுசுறுப்பா வேலை செய்யவும் முடியும், அவனோட தலையும் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டு தான் இருக்கும், அவனுக்குரிய அவன் அவுட்புட்டும் தெளிவாக கிடைக்கும், அவனுக்கு கிடைக்க வேண்டிய இன்புட்டும் அவனுக்கு தெளிவாக கிடைக்கும். இப்போ அந்த அந்த நாடு முன்னேறாம வேற என்ன நடக்கும்? கண்டிப்பா நல்லதானே. இங்க நல்ல தின்னு போட்டு என்ன செய்யலாம்? அது அவனுக்கும் பாதிப்பு, சுத்தி இருக்கிறார்களுக்கும் பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. அவனால கிடைக்கிற விஷயம் அடுத்தாக்களும் கிடைக்குது. இப்ப அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை செய்யறன்னு சொன்னா அவன் அந்த உற்பத்தி கிடைக்கணுமே அடுத்தாக்களுக்கு, அது கிடைக்கணுமே, அது கிடைக்கிறல்ல, அவன் நல்லா தின்னு போட்டு தூங்குவான். அப்ப இந்த இந்த பிரச்சனை தான் நடக்கிறது. இப்ப இது இஸ்லாம் வலியுறுத்தினதா இல்லையா? இது இஸ்லாம் சொன்ன மக்காசித் தஹ்சீனியா தான். அந்த மக்காசித் தஹ்சீனியா அங்க வந்து தெளிவா இருக்கு. மக்காசித் தஹ்சீனியா
அங்கே அந்த நடைமுறையில் தெளிவாக இருக்கிற. அப்போ இது போன்ற விஷயங்களை தான் வந்து அவர் சொல்லுவார் வந்து அங்கே அந்த அக்கீதா இல்லை, ஆனால் சமூக வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு தடவை ஒரு டிவி சேனல் ஒன்லையும் கூட ஒரு பெரிய ப்ரோக்ராம் போன இந்த ஜப்பானை பற்றி, ஜப்பான் அந்த வாழ்க்கை கல்ச்சரை பற்றி, அந்த வாழ்க்கை கல்ச்சரில் எப்படி அவங்க அந்த அழகையும் ஒழுங்கையும் நேர்த்தியையும் பிளானையும் எப்படி அழகாக போயின்றாங்கன்னு சொல்லி, அது உண்மையிலே அது அந்த மக்காசித் தஹ்சீனி அவங்களோட ஸ்கூல்ஸில் வந்து எப்படி ஷூஸை மெயின்டைன் பண்ணுறாங்க, மற்ற விஷயங்களை கிளாஸ் ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம். அதே மாதிரி வீதி ஒழுங்குகள் எப்படி அவங்க கடைபிடிக்கிறாங்க. அப்போ அதில் கண் தெரியாதவர்கள் வீதியை கடக்கிறதுக்கான ஒழுங்கு என்ன, இங்கே வந்து அதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை தானே. கண் தெரியாத ஒருத்தர் வந்து அவர் சுயமாக ரோட்டில் இறங்கி போய் அவரோட தேவையை நிறைவேற்றி கொண்டு வந்து வீட்டுக்கு திரும்பி வருவதற்கான ஒழுங்கு இருக்கிறது. அவரை யாரோ இன்னொருத்தர் கூட்டிகிட்டு போய் தான் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வரும். ஆனால் அங்கே கண் தெரியாத ஒருத்தரும் வந்து அவர் ரோட்டில் எப்படி போகணும், அவருக்கான எல்லா ஏற்பாடும் அங்கே மிச்சம் தெளிவாக இருக்கிறது. இப்போ தான் இங்கே இலங்கையிட அந்த சட்டங்களுக்குள்ளால வருகிற இந்த டிசேபிள்ஸுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் வந்து எல்லா இதுலேயும் கண்டிப்பாக காணப்படும். ஒரு டாய்லெட் கட்டிருந்தாலும் டிசேபிளுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், ஒரு லிஃப்ட் ஒன்று செய்யறாலும் டிசேபிளுக்கான ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும்னு சொல்கிற அந்த சட்டங்கள் இப்போ தான் வருகிறது இங்கே நாட்டு சூழல்கள் என்ன சொல்கிறது. ஆனால் நிறைய நாடுகளில் இந்த விஷயம் எல்லாம் கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் சொன்னோம் இதுதான் உண்மையில இந்த மக்காசித் தஹ்சீனி அப்படி சொல்கிற விஷயம். அடுத்த சமூகங்களோட பார்வையில் எங்களை பற்றி ஒரு 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 அழகான தோற்றம் ஒன்று கிடைக்கும். அப்போ எங்களை பின்பற்றணும், முதலாக கொள்ளணும்னு சொல்லி இயல்பாகவே வருவோம். இன்றைக்கு ஐரோப்பிய உலகத்துக்கு வந்திருக்கிற விஷயம் அது. அவங்கள்ட்ட சில வேளை அவங்க மக்காசித் தரூரியாவில் ஹஜியாவில் சில வேளை கவனம் செலுத்தாமல் முட்டிக்கலாம். ஆனால் தஹ்சீனியா அந்த சொசைட்டியை பொறுத்தவரை பெரிய அளவுக்கு இருக்கிறது நாங்கள் பார்ப்போம்.